புதுக்கோட்டையில் 8 கோடி மதிப்புள்ள மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை கடத்த முயன்ற நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான தகவல்களை எமது செய்தியாளர் சுந்தர் வழங்கிட கேட்கலாம். சுந்தர், வணக்கம். இப்ப இந்த நபர் குறித்தான தகவல் என்னவாக இருக்கிறது? முழு விவரங்கள் என்ன? நாகை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் அலெக்ஸ், வயது 33. இவர் தொடர்ந்து விலை உயர்ந்த போதைப் பொருளை தமிழகத்தில் புழக்கத்தில் விடுவது மட்டுமல்லாமல் இலங்கை உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு கடத்துவதும் தொடர்பாக இவர் மீது பல்வேறு வழக்குகளும் நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில்தான் தொடர்ந்து அந்த மத்திய போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் இவரை தொடர்ந்து கண்காணித்து வந்தனர். இந்த நிலையில்தான் அவர் நாகையிலிருந்து கிளம்பி அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ். காரில் கிளம்பி புதுக்கோட்டை வந்தபோது அவரை வழிமடக்கி மத்திய குற்றப்பிரிவு, அதாவது புதுக்கோட்டை மேல விளக்குடி என்ற பகுதியில் அவர் காரை வழிமடக்கி காரில் சோதனை செய்த போது அதில் 8 கோடி ரூபாய் மதிப்பிலான மெத்தபெட்டமைன் தெரிய வந்தது. மேலும் காரில் இருந்து 2 லட்சம் ரூபாய் பணமும் மத்திய போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் பறிமுதல் செய்தனர். இதனைத் தொடர்ந்து அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தியதில் இவர் இலங்கைக்கு இதை கடத்த இருந்ததும் தெரிய வந்தது. தொடர்ந்து அவரை காரையும் அவரையும் கைது செய்து உடனடியாக சென்னைக்கு மத்திய போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் அழைத்து சென்றுள்ளனர். இந்த சம்பவம் புதுக்கோட்டையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சோதனையானது புதுக்கோட்டை மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் மேல விளக்குடி பகுதியில் சோதனையானது நடைபெற்றது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுந்தர்.